இந்த மாதிரி நீங்கள் வரலாம். இங்கே பாருங்க, இங்கே எது நல்லா இருக்குன்னு பாருங்க. அந்த பக்கம் நல்லா இருக்கு, இங்கே இருக்கு. இங்கிட்டு தான் நல்லா இருக்கு. அங்கிட்டு இது நல்லா இருக்கு, எல்லாமே கிளியரா இருக்கு. இல்ல அந்த கிராஸ் ஆடுங்க சாமி தெரியும் பாருங்க. நல்லாவே தெரியுது. சீக்கிரத்துல கோயில் கட்டுற மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுத்துடணும். கோயில் வந்துடணும் ஐயாவுக்கு. எல்லா மக்களும் தரிசனம் எங்களோட இல்லாம எல்லாரும் வந்து தரிசனம் ஐயாவோட ஆசீர்வாதம் பெற்றுக்கணும். ஏதாவது பேசுறதுன்னா பேசு, 2 வார்த்தை. ஐயா நீங்கள் பேசுங்க. வணக்கம். காகபூஜை ஐயாவோட குரு பூஜை இன்று இல்லை நகர் 5வது கிளாஸில் இருக்கிற காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் குரு பூஜை இன்று நடைபெற்றது. அம்மாவின் தலைமையில் இந்த பூஜை நடைபெற்றது. ஐயாவின் நண்பர்கள் இன்றைக்கு எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. மனித யுகத்தில் முதல் யுகத்தில் பிறந்த நம்ம காகபூஜர் ஐயா இந்த உலக மக்கள் நன்மைக்காக நற்பவி நல்லது உண்டாகட்டும், தாங்களும் நல்லா இருக்கணும், தங்களை சுற்றியுள்ள உலக மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக உலக புதுமறையா நட்புகின்ற வார்த்தையை உலக மக்கள் நன்மைக்காக அன்னைக்கு ஐயா பறைசாட்டிருக்காரு. இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான யுகங்கள் மாறினாலும் இன்று அவர் காகை உருவத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாருன்னு இந்த ஐதீகம் சொல்லப்படுகிறது. அவருடைய புகழ் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் அடுத்த பிறவிகள் இருந்தாலும் அவருடைய புகழ் இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நட்பவிங்கிற வார்த்தை உலக நன்மைக்காக செய்யப்பட்ட ஐயாவின் பூஜையில் இன்று ஓம் நட்பவி பொதுநல அறக்கட்டளை நிறுவன தலைவராக இருக்க முத்துசுவராகிய நான் உட்கார்ந்துருக்கிறேன். அம்மா தலைமையை நடத்தியிருக்கிறாங்க. அம்மாவுக்கு மிக நன்றி. நான் இந்த நண்பர் மூலியமா இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலான்ற ஒரு நேம் இருந்துச்சு. அது எந்த பேரில் ஆரம்பிக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்த நேரத்தில் ஒரு நண்பர் மூலியமா, ராம்குமார்ங்கிற நண்பர் மூலியமா இந்த ஆலயத்துக்கு வந்து பார்த்துட்டு பிறகு ஐயாவோட வரலாறு நிறையா தேடி பார்த்தேன். நட்புன்ற வார்த்தை எதுவுமே தெரிஞ்சிருந்தாலும் இங்கே வந்ததுக்கு பிறகு நிறையா அதோட யூடியூப் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். உலக நன்மைக்காக மனித யுகங்களே பிறந்த முதல் மனிதரில் சித்தர் இருக்கிற சித்தர்கள்லேயே முதல் தலைமை சித்தர் அவர் தான் சொல்லலாம். அவரு இதை பறைசாற்றிருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால அவர் பேர்லேயே நம்ம இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி உலக மக்கள் நன்மைக்காக ஓம் நற்பவி பொதுநல அறக்கட்டளைன்னு திருச்சி மாவட்டம் அரியலூர் பக்கத்தில் புள்ளம்படி ஒன்றியத்துக்குள்ளே வர கீழரசு ஊராட்சி டால்மியா டோல் பிளாசா இதில் நம்ம தொடங்கியிருக்கோம். இதை மேலும் மேலும் மக்களை வந்து நன்மை செய்யறதுக்காக இதை கொண்டு போகும். உலக மக்கள் அனைவரும் நன்றாக வாழ்வதற்கு ஐயாவோட குரு பூஜைகளை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். திருக்கோயிலில் வந்து 7 வருஷமாக வந்து அவருக்கு எப்படியாவது கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்ட்டு நந்தியும் லிங்கமும் பிரதிஷ்டை பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். அதனால் எல்லா மக்களும் ஒன்று கூடி ஊர் கூடி தேர் இழுக்கணும். அவருக்கு எப்படியாவது ஒரு லிங்க பிரதிஷ்டை செஞ்சு ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும். அதுக்கு எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா ஊர் மக்கள் எல்லோரும் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே வந்து இவருக்கு வியாழக்கிழமை இங்கே பூஜை பண்ணிட்டு தான் இருக்கோம். அவர் 2வது நாங்கள் கட்டடம் கட்டுற போது அவர் நாகரூபத்தில் வந்தார். நாங்கள் கண்ணாலே பார்த்தோம். அது என்ன பண்ணுறதுனாக்கா, இங்கே வந்து நாங்கள் கட்டடம் கட்டுற இடத்துல நாகவல்லி இருக்காங்க. அங்கேருந்து அங்கே தினம் போய் ஒரு பூ போட்டு பூஜை பண்ணிட்டு வருவோம். இது வந்து 7 வருஷம் முன்னாடி நாங்கள் கண்ணால் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னாக்கா ஒரு நாள் வந்து கட்டடம் மூடி இருக்கச்சே நல்ல வெளிச்சத்தில் ஒரு வெள்ளை நாகம் உள்ள அவர் வெள்ளை நாகம் ரூபத்தில் இருக்கார். நிறைய பேருக்கு நிறைய செய்கிறாரு. இப்போ என்னன்னா ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு 10 வயசு பையனுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு. அதாவது இந்த நிர்வாண சாமியார் மாதிரி ஃபுல்லாக விபூதி பூசி மரத்து மேலே உட்காந்துருக்காரு. இந்த பையன் யார் மரத்து மேலே புதுசாக உட்காந்துருக்காங்களே அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தாக்கா பயமில்லாமல் பார்த்துருக்கான். அவன் அப்படியே தியானம் பண்ணியிருக்காரு. இறங்கினவுடனே அந்த மரக்கலை வந்து அப்படியே எரிஞ்சிடுச்சான். அவர் உட்கார்ந்த மரக்கலை எரிஞ்சிடுச்சு.
எங்கேயா போனான் அந்த பையனை கேட்டால் இதோ இதுக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு, அந்த சமாதிக்குள்ளே போயிட்டாரு. இப்போ தான் அவர் வெளியில் காட்சி கொடுக்க வந்திருக்காரு. நம்ம எல்லாருமா சேர்ந்து நல்லபடியாக கட்சி எல்லோரும் வரணும், மக்கள் எல்லோரும் நல்லது நடக்கணும் அப்படின்றது தான். இப்போ என்னன்னா அந்த பின்னாடி வந்து யாரையும் போகவும் விட மாட்டேன்றாங்க. ஃபுல்லாக வந்து கஞ்சா அடிக்கிறதும் பாட்டில் அடிக்கிறதும் ஃபுல்லாக அவரை சுற்றி பாட்டில் தான் இருக்குது. இது எப்படி சரி பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை. யூடியூப்பில் போட்டாலாவது எல்லாம் நல்லபடியாக செய்யட்டும். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கலெக்டர்கிட்ட கூட சொல்லி பார்த்தேன் இந்த மாதிரி இந்த இடம் இப்படி இருக்குன்ட்டு. பார்ப்போம், யாரால் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நீங்களும் கூடுமான வரைக்கும் என்னங்கம்மா நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். எல்லாரும் இந்த பின்னாடி எல்லாம் சுத்தம் பண்ணணும். பண்ணால் கூட திருப்பி 4 பக்கம் வழி இருக்குது, அங்கே தான் வந்து தண்ணி அடிக்கிறாங்க. உள்ளுக்கு போகிற பாதையில் என்ன பிரச்சனை இருக்குங்க? உள்ளுக்கு போகிற பாதை இப்படி தான், கோயில் உள்ளே தான் போகணும். ஓகே, நியாயமானது அது ஸ்கெட்டே அதுதான். ஓகே, கோயில் உள்ளே போகக்கூடாதுன்ட்டு அறநிலைத்துறையை போட்டுருக்காங்க. ஓ அவங்களே போட்டு போடுவோம். அது காரணம் அதான் அவர் கிடையவே கிடையாது, நீங்களா பண்ணுறீங்க ஓகே அப்படின்னாங்க. அதுக்கு 11 புக்குலேருந்து நான் ரெஃபர் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் பல தடவை காட்சி கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு. ரெண்டாவது பிரார்த்தனைலாம் ஒன்னே நடக்குதுன்னா என்ன சார் அர்த்தம்? உணர்வு தான். இவங்களை பொறுத்த வரைக்கும், சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இங்கே இருப்பாங்க, நாளைக்கு ஆகாயத்தில் இருப்பாங்க, எங்கே வேணாலும் இருப்பாங்க. அந்த உணர்வுன்னு சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க. உணர்வு தான், அந்த உணர்வு தான் எல்லா கோயில் உள்ள இருந்தால் ஒரு ஈவோ சொல்கிறார், கோயிலுக்குள்ளே இருந்தால் கோயில் வளராதான், சித்தரை வச்சு தான் கோயிலே வளரும். இப்போ இதில் பழனியில் போகிறது இல்லையா, கமலமுனி இல்லையா திருவாரூரில், இப்போ தான் அந்த கோயிலெலாம் போயிடுச்சான். அதனால் கோயில் ஒன்றும் இல்லாமல் போயிடும், நீங்கள் புதுசாக கிளப்பாதீங்க. நான் கிளப்பல, 11 புக்குலேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். முனைவர்லாம் வந்து முட்டாள் இல்லை, அவங்களும் படித்து இது பண்ணி தான் கண்டபடிலாம் எழுதிட முடியாது யாரும், அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படியாவது வெளியில் வரணும். நமக்கு அறநிலைத்துறையில் பண்ணுறது. மக்கள் யாரும் மக்கள்லாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதை பாருங்க, இன்றைக்கி பாதி பேர் அந்த பக்கம் இறங்க முடியாமல் அப்படியே போயிட்டாங்க. அது இருங்க சொல்கிறேன், 2-3 ரோடு இருக்குது. ஓகே, அந்த ரோடு வழியாகவும் வரலாம். இந்த பக்கமும் ரோடு இருக்குது, ரோடு வழியாக வந்தால் டைரெக்டாக வரலாம். ஆனால் அந்த ரோடு எல்லாமே வந்து காம்பவுண்டை கவரப் பண்ணியிருக்காங்க. கோயிலோட காம்பவுண்டு அது ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ண ரோடு தான், காங்கிரீட் ரோடு போட்டது தான். அவங்க வந்து காம்பவுண்டை ஓப்பன் பண்ணி விட்டாங்கனாலே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே போயிட்டு பொதுமக்கள் எல்லாருமே பயன்பெறும் வகையில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாருமே சுற்றி அடைச்சி வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு யாருமே போகிறதுக்கு வழி இல்லை. பொதுமக்கள்னாலையும் போக முடியல. ஒரு பப்ளிக் யாரோ வெளியூர்லேருந்து வராங்க, போய் ஐயாவை போய் பார்க்கணுன்னா பார்க்க முடியாது. ஏன்னா அதை சுற்றி பாதை இல்லை, இந்த ஒரு வழி தான் இருக்குது. அங்கே பின்னாடி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அங்கிட்டு ரோடு இருக்குது, அது காம்பவுண்டு போட்டு அடைச்சிருக்குது. இப்போ அந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகிட்டா எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. வெளியூர்லேருந்து வரவங்க பாதி பேத்துக்கு இடம் தெரியல சரியா. அடைச்சிட்டு அந்த பக்கம் ஒரு கேட் வச்சிட்டோம்னா அவங்க மட்டும் இது உள்ளுக்கு வராமல், இந்த விஸ்வநாதர் கோயிலுக்கு வராமலேயே வெளியே பாதை வச்சிடலான்றீங்களா? ஏன்னா அவங்க தான் வந்தால் தான் ஆயிரம் சொல்கிறாங்க, வரக்கூடாது போகக்கூடாது அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீங்களா ப்ராபகண்டா பண்ணுறீங்க. வெளியில் ரோட்டில் போகிறதுக்கு இவெல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ அதான் கடைசியாக அதே முயற்சி பண்ணி பார்க்குறேன், என்ன தான் நடக்கும் பார்க்கலாம். அதுவுமே இவங்க இடத்துக்குள்ளே காம்பவுண்டு இது கதை வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அது வந்து கோயில் இடத்துல வருது, கோயில் இடத்துல நீங்கள் எதுவும் இதெல்லாம் வைக்கக்கூடாது, கதவெல்லாம் வைக்கக்கூடாது. இப்போ நமக்கு மாற்று வழி எதுவும் கொடுத்தாலும் ஓகே தான், உள்ள கோயிலுக்கு வரதுக்கு பாதை வேணும், அவ்வளோதான். அதுதான் கோரிக்கை, மற்றபடி இது தான் வரணுன்றது கிடையாது. நியாயமாக இப்படி வருது தான் சார் நல்லது. நாளைக்கு யார் வரா யார் போகிறா எது நடக்குது ஒன்றுமே தெரியாது. அதனால தான் நான் வந்து கோயில் உள்ளால வச்சிருக்கேன். பாதையும் அதுதான் நமக்கு இதோட சரி. நம்ம தெருவில்லாம் நம்ம கேட்க முடியாது, அதெல்லாம் வந்து முனிசிபாலிட்டி ரோடு இதுதான் கோயில். இந்த ஸ்கெட்சுக்குள்ளே தான் அவர் இருக்காரு. இந்த கட்டுங்களா? இந்த கட்டு வாங்க சும்மா ராஜேஷ் ஐயா இல்லை காகபுஜண்டரின் ஜீவ சமாதி, திருச்சி தில்லை நகர்
5வது கிராஸ் காசி விஸ்வநாதர் கோயில் அருகில். எனக்கு என்னன்னா நம்ம பார்க்க எடுத்து ஏதோ பார்த்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு